அம்மா உனக்கு மட்டும் உள்ளது இல்லை எனக்கும் உள்ளதானே. கொஞ்ச நாள் ஆச்சுல உனக்கு பெண்டாட்டிய வேலை செய்ய கொண்டுட்டு இனி கொஞ்ச நாள் எனக்கு வீட்டுல வந்து வேலை செய்யட்டு கூட நாய ஒண்ணுதான் கட்டி கொடுத்து விட்டாச்சு கட்டி. அப்ப என்னத்தை பிடுங்கிட்டு அம்மையை கொண்டு போய் உன வீட்டுல வேலையை வச்சிருக்க. அம்மா இங்கதான் இப்ப எங்கோட வேலை மட்டும் தான் செய்யணும். நான் அவ்வளவு விழிச்ச பிறகுதானே வந்திய. அங்க மொபா பிள்ளைய வச்சுட்டு தனியா கஷ்டப்படிய நம்ம கொஞ்ச நாள் அங்க போய் நிப்போம். நான் வந்திய இது இப்ப அவனிய வீட்டுல வேலை செய்து சோக்கேடு அம்படம் பிடிச்சு இது இப்ப குற்றம் மொத்தமா எனக்கு தலைக்க மேல இல்ல. என்னத்தம்மா செய்து இனியும் தூத்து தீர இல்லையா? இது எப்ப தீரம்? வேலைக்காரர் உள்ள நேரத்துல இதெல்லாம் எப்பவுமே முடிஞ்சிருக்கான். இப்ப தீரம் போல நம்ம இதை தூத்து போட்டு ரூமுக்குள்ள பாருங்க. உணர்ந்த துணி இருக்கு அதையும் மடக்கணும். அதை மடக்கிட்டு இனி அலக்க துணி இருக்கு அதையும் அலக்கி போடணும். சரி மோள சீக்கிரம் சீக்கிரம் நடக்கட்டு. இது என்ன ஒரு நாளும் இல்லாம வந்திருக்கேன். என்னத்து போய் அதுக்கு உள்ள போய் பாப்போம். மருமோளம் பிள்ளைகள் எப்படி இருக்கு? நம்ம அதை நான் எப்படி அம்மா சொல்லு? நான் அதை சொல்லுதான் இங்க வந்தேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை இருந்தால பிள்ளைகளை பார்த்துட முடியாது. ரொம்ப கஷ்டம் அம்மா அங்கே உள்ள நிலைமை. அவ்வளோ சுத்தமாக முடியலாம்மா. வீட்டோட வேலைகளை மொத்தம் இப்போ நான் தான் செய்துட்டு இருக்கேன். வீட்டோட காரியத்தோலையும் பார்த்து வேலைக்கு போக முடியலாம்மா. நானே இப்போ ஃபுல்லாக லீவு தான் எடுத்துட்டு இருக்கேன். அப்படியாம்மா? நீ என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லல பிள்ளை எப்படி இருக்கேன்? பிள்ளைகள காரியத்தை எப்படியம்மா சொல்லியது? நீங்கள் திடீர்னு இங்கே வந்துட்டியா? பிள்ளைய உங்களை பார்க்காம ஏங்கிட்டா பார்த்துருங்க. நான் ஒரு வாரம் மாசூல்லாம் வச்சுருந்தேன். நீ என்கிட்ட ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க கூடாதா? நான் வந்திருப்பேன். ஐயோ எனக்கு யாரும் எப்படி இருக்கேனோ. அதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணா கிட்டாண்டாமாம்மா. எப்போ ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ணல வருது. ஆஃப் பண்ணி ஒன்று வச்சிடமோன்னு நானே உனக்கு எத்தனை இடம் ஃபோன் பண்ணேன். எனக்கும் கிடைச்சிடமோன்னு. அது சரி. அப்போ நீ என் அம்மையை ஃபோன்ல நம்பரை பிளாக் பண்ணி வச்சது? நான் ஒன்றும் செய்யலை. எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா என்ன வேற வேலை ஒன்றும் இல்லை 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 மொன்ன. நான் இங்கே வரக்கு முன்னாடி நீ என்கிட்ட சென்னையில் ஒரு வேலைக்காரர் ரெடி ஆகியாச்சான். அவள் இப்போ வேலையை வர்றாளா? இல்லை அம்மா யாரும் வரணும் இல்லை. நான் அதில் உங்களை தடி இருந்தேன். இது ஏன் போன இங்க வந்தா இங்க உள்ள வேலைக்காரி வாரா இல்ல, அங்க போனா அங்க உள்ள வேலைக்காரி வாரா இல்ல. இவ்வளவு இப்படி செய்யாலும் நீங்க யாருங்க சம்பளம் அவனும் குடிக்கிறது இல்லையா? அவ்வளவு வரையிலன்னா வேற யாரையும் வேலையை விழிங்க. விழிச்சா யாரும் வராண்டாமா. யாரும் வரணையில பாத்துருங்க. ஆமா என்னத்தையாங்க வந்த உத்தேசம் முதல்ல அதை செல்லு. வந்த உத்தேசம் வேற ஒண்ணும் இல்லை. நான் அம்மையை கூட்டிட்டு போக வந்தேன். எனக்கு தனி அங்கோட காரியத்தோட பார்க்க முடியாது. அப்படி அம்மையை இங்கிட்டு கூட்டிட்டு போக முடியாது. இங்கேயும் வேலைக்காரி ஒன்னும் இல்லை. இங்கேயும் வேலைக்காரி வந்து ஒரு மாசம் ஆச்சு. எனக்கு வீட்டில் உள்ள காரியத்தையும் பிள்ளைகள காரியத்தையும் தனியா பார்க்க என்னால முடியாது. அது மட்டும் இல்லை அம்மா வந்து நிறைய நாள் ஒன்றும் ஆவேலையில ஒரு மாசம் தானே ஆச்சு. அம்மா இங்க தான் இப்ப அம்மா ஒரு இடம் வர மாட்டேன். அது நீ மட்டும் முடிவு பண்ணா போதுமா? அம்மையை முடிவு பண்ண இல்ல. அம்மையை உனக்கு கூட இங்க இருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க வாருங்க அம்மா நமக்கு போவாங்க. அப்படி அம்மா எங்கேட்டு கூட்டிட்டு போலாம் எப்படி சரியாவா? நான் அதுக்கு சம்மதிச்சு சொல்ல மாட்டேன். நீ அம்மையா உனக்கு வீட்டுல உள்ள வேலையெல்லாம் செய்ய வச்சனாலேயாக அம்மா இடுப்பு வலி காலு வலி இங்க வந்துன. இங்க அந்த பாவத்துக்கு காலு வலி எடுத்து ஒரு வேலை கூட செய்ய முடியல பாத்துக்க. நீ பெரிய சீலாவதி ஒண்ணு. நீ எதுக்கு அம்மையை கொண்டு விட்டுறீங்களோ என்ன நல்லா தெரியும். வேலை செய்வதே கொண்டு விட்டுறீங்க. இல்லாம அம்மை கை வலி காலு வலி சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க கொண்டு விடல இல்லங்க. இல்ல மணி நீ இப்படி திடீர்னு சொன்ன நான் இப்ப என்ன செய்யணும்? ஒன்னும் செய்யண்டாமா. இவ சொல்லி கேட்காதுக்க. என்ன கூட வாருங்க. உன பெண்டாட்டி சுகம் இல்லைன்னா உன மாமியாரை விழிச்சு உன வீட்டுல விட்டுக்க. இல்லாம எனக்கு அம்மையை கூட்டிட்டு போயில உன பெண்டாட்டி வேலை செய்ய வச்சது. உங்களுக்கு என்னதாங்களே ஆனாலே மொபைல் உள்ள இதுல எனக்கு தான் வருத்தமா இருக்கு. இல்ல உங்க மருமோடு ஒரு துண்டமா இருக்காது. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரணுமா? சொல்லி தரேன்டாலே இது நிறைய இருக்கு அனுபவமா. அது உங்களுக்கு தெரியாதா? அம்மா இவ சொல்லி உன கேட்க நிக்காதுங்க. நீங்க ரெடி ஆகி வாருங்க. சரி நிறுத்துங்க. ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சாதுங்க. மோளை அவனுங்க பெண்டாட்டி சுகம் இல்லைன்னு சொல்லி என்ன தேடி வந்துட்டீங்க. நான் 2 நாள் அங்க போய் நின்றுட்டு அடுத்து இங்கே வர்றேன். சரி மோனே நான் துணி மாத்திட்டு வர்றேன்னா. ஓ எப்படி அம்மா வீட்டுக்கு போன அம்மை தெரியும் இல்ல ஒரே பெண்டாட்டி எத்தனை நாள் சுகம் இல்லாத போய் நடிச்சுட்டு கிடக்கியான்னு பாப்போம். அப்படின்னா நான் பெண்டாட்டி சுகம் இல்லைன்னு சும்மா சொல்லுவேன் சொல்லியே. பின்ன நீ உண்மையா சொன்ன. நீ எப்படி பட்டவன் எனக்கு தெரியும். வேலைக்காரன் சம்பளம் கொடுக்க மடிச்சுதான் அம்மையை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். எனக்கு அது நல்லா தெரியும். ஆமாட்டி என்ன பெண்டாட்டி சுகம் இல்லைன்னு சும்மா சொன்னேன். ஒன்னால என்ன செய்ய முடியுமா செய்யுங்க. 10,000 கொடுத்து சம்பளத்துக்கு ஆவச்சிங்க. எனக்கு தலையை பைத்தியம் ஒன்றும் இல்லை. நீ வேணா வேலைக்கு ஆவட்டி இல்லாட்டாலும் அம்மா நிக்க வேண்டியது ஒரே கூட இல்லை. என்ன கூட அம்மா எதங்கிற பிரயோஜனம் ஒன்று இல்லைன்னா 2 ரூபா உண்டு. அம்மை 50 ரூபா குடிக்கிறதா இருந்தாலும் நான் தான் கொடுப்பேன். நீ இதுவரை 1 ரூபா கொடுத்ததுண்டி. இவ்வளவு நாளாச்சுல நீ இதுவரை அம்மை ஒருத்தர் துணியை வாங்கி கொடுத்துட்டு இல்ல இல்ல. அதனால கூட நாளா ஒன்றும் செய்யணும் பாத்தீங்க. இவன் என்னத்தை இப்போ ஃபோன் பண்ணியிருக்கியா?
நல்லா இருக்குதியா? நான் நல்லா இருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் பிஸி பார்த்துக்க, கொஞ்சம் கழிஞ்சு ஃபோன் பண்ணட்டா? என்னாச்சு, ஏதாவது யாத்திரையா? ஏன்னா மோம் வந்துருக்கேன், அவனுக்கு பெண்டாட்டி சுகம் இல்லையா, அதனால என்ன கூட்டிகிட்டு போக வந்துருக்கேன். அவளும் சுகம் இல்லாமல் இல்லை இருக்கியா, அங்கே வேலை செய்து கொடுக்க யாரும் இல்லை. இங்கே வந்து கொஞ்ச நாள் ஆச்சு இல்லை, இனி அங்கே போய் நிற்கேன். அப்போ அவியலும் ஒரு உதவியாக இருக்கேன் இல்லை. உனக மக்கள் இப்பவும் வேலை செய்ய சுட்டி ஒன்று அங்கேயும் இங்கேயும் போட்டு ஓட்டம் காட்டினா இல்லை. அவிய காரியத்தோட பார்க்கறதுல இல்லை ஆகியாச்சு இல்லை, பின்ன என்னத்து ஒன்றை போட்டு ஓட்டம் காட்டினா? நம்ம பிள்ளைகள் ஏதாவதுன்னா நம்ம எல்லாம் உதவி செய்யணும். அவிய எவ்வளோ வளர்ந்தாலும் அவிய நம்மளுக்கு பிள்ளைகள் தானே. ஏன்னா ஒன்று மட்டும்தான் வருத்தம் பார்த்தீங்கன்னா, யாருக்கு வீட்டுக்கு போனாலும் உடனே அங்கே உள்ள வேலைக்காரியை வர்றாளோ இல்லை பார்த்தியா, கள்ளியா, அது மட்டும்தான் எனக்கு வருத்தம். நீ சொல்லியே சரிதான், உன பிள்ளைய நல்லவேன்னு எனக்கு தோணையில்லை. இன்னும் நேரத்தையே தானே உன பிள்ளைகளை நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி ஒன்றும் இல்லை பார்த்து, ஏன்னா பிள்ளைகளுக்கு என்னட்ட நல்ல ஸ்நேகம் தான். அது இருக்கட்டும், அது நல்ல காரியம் தான். நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒன்று மோனி கேட்டில் வேலை செய்து நிற்க, இல்லாட்டா மோளு கேட்டில் வேலை செய்து நிற்க. ஒரு நாளாவது அங்கே கூட்டிட்டு போனேன், எங்கேயாவது கூட்டிட்டு போனான்னு சொல்லி இருக்குதியா? இல்லை இல்லை, அவிய எங்கெங்கெல்லாம் போனா ஒன்ன வீட்டில் கொண்டு விட்டுட்டு தானே போனா, அதுதான் அவியல ஸ்திரம் பரிவாடி. நான் நீ வருத்தப்பட சின்னதில்லை, நமக்கு வயசாகிட்டு இருக்கு. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன 2 பிள்ளைகளை எத்தி கூட வந்து பார்க்க மாட்டேனா. அதுக்கு மேலே உன மாப்பிள்ளை அங்கே தனியாக கிடந்து கஷ்டப்படியேன். இதுக்கு மேலே உன பிள்ளை நல்லவேன்னு உன தோணுதுன்னா நான் சொல்லியது போல செய். அதுக்கப்புறம் முடிவு பண்ணி யாரு சொல்லியது சரின்னு. நீ ஒருவாடு துள்ளவனும் செய்யாதட்டி. ஏன்மா துணி மாத்தலையா? கொஞ்சம் பொறுமனை, இப்போ ரெடியாவே. நான் ஒன்று செல்லட்ட, அப்பா அங்கே தனியாக இல்லை இருக்குண்ணா. நம்ம ஒன்று செய்வேன், நம்ம போவோம், அப்பா என் கூட கூட்டிகிட்டு போமா. என்னத்த அப்பாயை கூட்டு போக? அது ஒன்றும் சரியாவாது. நீங்கள் திடீர்னு அப்பாயை கூட்டு போக சொல்லுது, எனக்கு அது ஒன்றும் நேரம் இல்லை. அப்போ ஒன்று செய், நான் உன்ன கூட வரேன், வந்து உன்ன வீட்டில் உள்ள வேலையை என்ன செய்ய. அப்போ ஒன்று சமாதானம் ஆவேன் இல்லை. ஆனால் நீ ஒன்று செய், இன்னைக்கு சாயங்காலமோ நாளை காலையிலே அப்பாயை கூட்டிகிட்டு வேணா, அப்பாயோட ரெடியாகி நிற்க சொல்லி. அது என்ன தம்மா சொல்லுது? அது ஒன்றும் நடக்காது. அவ்வளோ தூரத்துக்கு போய் அப்பாயை கூட்டிகிட்டு இருக்க. அப்பா அங்கே தனியாக நிற்கிறது, அப்பாய் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? உனக்கு தெரியுமா அப்பா அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. எவ்வளோ நாள் அப்பா தனியாக சாப்பாடு உண்டாகி சாப்பிட்டுட்டு இருக்கணும், நீயா இருந்தால் அது முடியுமா? முடியாதுல்ல. அதே போலதான் போனேன் அப்பா, நீங்க மாறு விழிச்சு என்னால அப்பா என்ன இங்க முடியாது, நீங்க வருத்தப்படப்படாதுங்க. தற்கால நீங்க வந்தா போதும், அவர் வர ஒன்றும் செய்யணும். அவர் எங்க கிடக்கட்டு ரிட்டையர்ட் வீட்டுல சும்மா இருக்காரு, இல்ல கடப்பட நாவல் இல்லை என்ன? அவரே தனியா சோறலாம் வச்சு தின்னா தெரியும். நீங்க நேரத்தை போக்கடிச்சாங்க போய் துணி வாத்திட்டாருங்க. அப்பா என்ன செய்யணும் மோன? அப்பா கூட்டிட்டு போக முடியாது, எனக்கு வீட்டுல அதுக்குள்ள இடம் ஒன்றும் இல்லை. நீங்க முதல்ல துணியை வாத்திட்டாருங்க. சரி மோன. மோளா நான் ஒன்று செய்யேன், ஒரு வாரம் அங்கே போய் நிற்கும், ஒரு வாரம் கழிச்சு இங்கே வரப்போ அப்பா என் கூட்டிட்டு இங்கே வரேன். அது எப்படி சரியாவாமா? அப்பாயை கூட்டிட்டு வரது ஒன்றும் சரியாவாது. ஏன் மோளை சரியாவாது? அப்பா அங்கே தனியாக இல்லை இருக்குன்னு எப்படி 2-3 மாதம் ஆகும் இல்லை வேலைக்காரி வர்றக்கு, அது ஒரு அப்பா அங்கே தனியாட்டா இருக்குண்ணா. அப்பா என் கூட்டிட்டு வந்தேன், நான் இங்கே சமாதானமாக நிற்பேன் இல்லை மோளை. உங்களுக்கு சமாதானம் கிட்டுமா இருக்கு, அதோட என்ன சமாதானம் எல்லாம் போவோம். அவிய அவங்க என்னதாங்கன்னு சொல்லணும். ஏற்கனவே என்ன காரியத்தையும் பிள்ளைகள காரியத்தையும் என்னால பார்க்க முடியல. இதுக்கடையில் அப்பாயும் கூட்டிட்டு வர்றக்கு நல்லா இருக்குது. இது இப்ப அப்பாயை கூட்டிட்டு வந்தா இங்க உள்ள வேலை செய்தியெல்லாம் அப்பாயை பிரமண்ட் அப்பாய காரியத்தோட பார்த்து நடப்பியலா? அப்பாயை நான் பார்க்காம வேற யாரு மோளை பாக்கியது? நான் ரெடி ஆயிட்டு வரேன், ஒரு வேற அங்க போயிட்டு இங்க வரேன். அப்படி அப்பா எங்க கூட்டிட்டு வர்றதா இருந்தா நீங்க இங்க வரணும் செய்யண்டா. இல்லாட்டால இங்க வந்து சும்மா நின்னா போற, அதுல அவருக்கு செலவு பணம் கொடுக்கண்டாமா? 2 பேரும் ஒரு வீட்டுல வந்து நின்னாலே செலவு சாதாரணப்பட்ட செலவா வர. இல்லாட்டாலும் நான் வீட்டு செலவு நடத்தபடிய பாடு எனக்கு தான் தெரியும். அவரையும் கொண்டு தண்டு சோறு கொடுக்க என்னால முடியாது. அப்ப நான் இங்க வந்து 3 மாசம் நிக்கும் எப்படி இருக்கணும் என்ன பாப்பா? அப்ப பணம் செலவாத மோள. உங்களை போல அவரு உங்களுக்கு செலவு தந்தா பிரோஜனம் உங்களை உண்டு, இல்லாம அவரை வந்து என்ன பிரோஜனம் உண்டு? அவரு ஒரு கப் தண்ணி வேணுமானங்களாம் எடுத்து கொடுக்க ஒரு ஆளு பரமண்டல்ல நடக்கணும். பின்ன எதங்களை வேலையங்களும் செய்வாரு, அதான் செய்ய மாட்டேன். 10 பைசா பிரோஜனம் இல்லாதாலும் நான் எதுக்கு பணம் செலவாக்கணும்? நல்ல மோவா இப்ப தெரியுதா இவ யாருன்னு உங்களுக்கு? இதான் இவ்வளவு சுபாவம். நீங்க ரெடியா பாருங்க, நம்ம போவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இப்பதான் அவ்வளவு சுபாவம் என்ன மனசிலாச்சு. நான் உன கூட வரேன், நீ நேரம் கிடைச்சம்பா அப்பாவே கூட்டிட்டு வா. நாங்க எத்தனை மாசம் வேணுமெங்கன்னா உன கூட நிக்கிறேன். என்னத்த அது ஒன்றும் சரியாவது. நீங்க அது நிக்காது, அவரை நிக்காது. என்ன முன்ன அப்பாயை கூட்டிட்டு போக எனக்கு முடியாதா? அப்ப செலவு கூட இல்ல. செலவு கூட தான் செய்யும், அது ஒரு விஷயம் தான். அப்பா கூட என்னத்தமா பிரயோஜனம் இருக்கு? துப்பு நேரத்துல மண்ணாரி போட மாட்டாரு. சும்மா டிவியை மாதிரி வெட்டி பேசிட்டு இருக்கல, நான் கூட்டு போனா. நீ அப்படி செல்ல வேண்டியதா? உங்க 2 பேரையும் படிச்ச வச்சு நல்ல நிலைமையில ஆக்குனோன்னா நீங்க 2 பேரும் என்ன வேலைக்காரர் போல நடத்துவீங்க இல்ல?
நீங்க உங்க பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துதீங்களோ அதே போலதான் நாங்க உங்களை வளர்த்தோம். வளர்ந்து பெரிய ஆள் ஆன உடனே அப்பா அம்மையும் பார்க்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல. அப்பாயை கொண்டு வேலை செய்ய முடியாது, அதனால அப்பா வேண்டாம், நான் வேலை செய்ய தரதுனால நான் வேணும் இல்ல. நான் இங்க நின்னா உங்களுக்கு பணம் லாபம், அதனால நீங்க 2 பேரும் எனக்காக மத்திரம் வச்சுட்டே இல்ல. நான் கடப்புல ஆகி போன 2 பேரும் பாப்பியால நன்றி இல்லாத மறக்குங்க. உங்களுக்கு இல்ல இவ்வளவு நாள கஷ்டப்பட்டுட்டேன். உங்க 2 பேருக்கும் உங்க காரியத்தை பார்க்க நல்ல ஆரோக்கியம் உண்டு, அதனால உங்க காரியத்தை நீங்க பாருங்க, எங்க காரியத்தை நாங்க பார்க்கல. நீ அம்மாட்ட நிக்கவே இல்லை. அம்மா அம்மையா வாய போத்தி நன்றி இல்லாத வர்க்கங்க. கூட நாய எல்லாம் ஒன்னாக பாத்தீங்க. பிச்சைக்கார பையன் எல்லாம் ஒன்னாக